ஸோ டைமும் இதுல முக்கியம், பட்ஜெட்டும் இதுல முக்கியம், ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறதும் முக்கியம். பெரிய டாஸ்க். பொட்டுனா கண்டையில பொட்டு போடுறேன். வெயிட் பண்ணலாம்னு பார்த்தா பயபுள்ள கண்டுபிடிச்சிருச்சு. ஜெயபார் ஜட்டி வாங்குறேன். ஏய் ஜெயபார் ஜட்டியா? ஹாய் மக்களே, ஒரு வழியா நம்ம வந்துட்டு இந்த வேகாத வெயில்ல ஷாப்பிங் பண்றதுக்கு இங்க வந்துட்டோம். வந்ததும் வேலையா நாங்க 2 பேரும் கூழ் குடிச்சோம். இப்பதான் கொஞ்சம் இதமா இருக்கு. இதோட வந்துட்டு நம்ம இந்த பில்டிங்குள்ளதான் இன்னைக்கு ஷாப்பிங் போறோம். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். நீ எப்படிடா அதுக்கு முன்னாடி? இல்ல நானும் ஃபர்ஸ்ட் டைம் பாண்டி பஜார் முன்னாடி வந்திருக்கேன். நான் ஷாப்பிங் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, நானும் இந்த மாதிரி வந்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். டி நகர் போயிருக்கேன், பாண்டி பஜார் வந்தது இல்ல. சோ நாங்க 2 பேரும் இன்னைக்கு வந்து ஷாப்பிங் பண்ண போறோம். பட் இவன் கிட்ட யூசுவலா ஷாப்பிங் போறதுக்கு கூட வாடான்னா ரொம்ப சீன் போடுவான். டைம் இல்ல. அதனால இன்னைக்கு வந்து ஒரு கேம், நம்ம வந்து ஒரு பெட் வச்சு விளையாட போறோம் அப்படின்னு சொல்லி இவனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன கேம் தெரியுமா? ஆக்சுவலா உன்னோட பேர் என்ன? சீனு. நீ சீனோ இல்ல ஆயா தலையில இருக்கிற பேனோ? என் பேர் வந்து தீபிகா, பெருசா இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இல்லையே தீபிகா சின்ன பேர் இல்ல. தீபிகா லட்சுமண பாண்டி தான் பெரிய பேர். தீபிகா. ஐயே வாய பாரு. என்ன வள்ளல்ல. ஓகே. சோ இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி என்னமா? என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி சீனு ராகவ். அதெல்லாம் தேவையில்லை. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி விஜய் தீபிகா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், விஜய் தீபிகான்ற பேர்ல விஜய் தீபிகா ஒரு 9 லெட்டர்ஸ் வருது. நான் அதுக்கு போயிட்டு என் பேருக்கு எனக்கு ஸ்பெல்லிங் தெரியாதா? சோ அதுக்கு வந்து நான் ஷாப்பிங் பண்ண போறேன். சீனு ராகவ் அப்படிங்கிற இவரோட இன்ஸ்டாகிராம் பேருக்கு இவர் வந்துட்டு ஒரு ஷாப்பிங் பண்ண போறாரு. ஆமா, இது வந்து பட்ஜெட் என்னன்னா 1000 rupees, ஆளுக்கு 1000 rupees. நம்ம வந்து ஒரு டைமர் செட் பண்ணிடுவோம். பண்றேன்டா, பறந்துட்டே இருப்பான். காசு காசு காசுன்னு 10 பைசா இந்தா. ஆக்சுவலா கேம் எனக்கே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. இப்ப என்னன்னா, இப்ப சீனு ராகவ்ல எஸ் இருக்கா, இவனோட இன்னொரு பேரை வந்து சிலுக்கு அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதெல்லாம் வேணாம். சிலுக்கு அப்ப சிலுக்கே எடுத்துக்கலாம். சில்க் அந்த மாதிரி எஸ் ஃபார் சில்க் எடுக்கலாம். ஆனா 1000 ரூபாய்க்குள்ள எடுக்கணும்ல, அது ஒண்ணு இருக்கு. அவன் 10 லெட்டர்னா 10 ப்ராடக்ட் எடுக்க போறான். அது 1000 ரூபாய்க்குள்ள எடுக்க போறான். சோ பட்ஜெட் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஃபைனலா யார்கிட்ட அதிகமான அமௌண்ட் இருக்கோ அது ஒண்ணு. அண்ட் டைம் எது யாரு ரொம்ப குயிக்கா எடுக்கிறாங்களோ. ரொம்ப வளர்றேன்னு எனக்கு தெரியுது, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ டைமும் இதுல முக்கியம், பட்ஜெட்டும் இதுல முக்கியம், ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறதும் முக்கியம். பெரிய டாஸ்க். பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? சரி ஓகே, அப்ப நான் சிலுக்கு வாங்கவா? என்ன? சீனு ராகவ், நான் விஜய் தீபிகா. சீனு ராகவ். என்னோட கேம் ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வரும்போது ஒரு ரிங் வாங்கிட்டேன். 6க்கு நான் வாங்கிட்டேன். ஓகே. வரும்போது கூல் குடிச்சிட்டு வந்தேன், ஆட்டோக்கு பே பண்ணேன், கழிஞ்சது இதெல்லாம் கிடையாது. இனிமேதான் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி ஓகே. கேம் எப்படி ஸ்டார்ட் பண்றது? யார் விளையாடலாம்? நான் வந்துட்டு நீ விளையாடுறியா? அதெல்லாம் கிடையாது. நம்ம ஏதாவது டாஸ்க் மாதிரி ஏதாவது பண்ணி பார்ப்போம். ஓகேவா? சரி ஓகே. ஒரு கார் வந்து கார் கலர் சொல்லுவோம். அந்த கார் கலர்ல எது ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகுதோ அது வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, டன் டன். எனக்கு வந்து ரெட் கலர். ரெட் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகுறதா ஃபர்ஸ்ட் விளையாடணும். ஆமா, ஃபர்ஸ்ட் ரெட் கலர் பாஸ் ஆச்சுனா ஃபர்ஸ்ட் விளையாடணும். இப்போ நீங்க என்ன கலர்? நான் வந்து என்ன கலர் தெரியுமா சொல்ல போறேன்? இந்த பால் பச்சை கலர். பால் பச்சை கலரா? அப்படில கார் இருக்கா? வராது, ரெட் தான் வரும். நீ தான் ஃபர்ஸ்ட் விளையாட போற. நீ ஒயிட் கலர் சொல்லிருக்கலாம். இல்ல ஒயிட் கலர் நிறைய வந்துட்டே இருக்கு, அதனால நான் சொல்லல ஒயிட். சரி, ரெட் கலர் கால் தான் ஃபர்ஸ்ட் வரும். பால் பச்சையில காரே வராது. பால் பச்சையில கார். கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் நானு. கடல பால் பச்சை கலர்ல ஒரே ஒரு கார் மட்டும் அனுப்புங்க. அந்த எனக்குனே வருவாங்களா? இது ரெட்டா பிங்கா? நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது ரெட்டா பிங்கா? பிங்க். இதுதான் பிங்க், அது ரெட். சரி ஓகே. மக்களே, ரெட் கலர் கார் வந்தாச்சு. சீனு வந்து டாஸ்க் ஆரம்பிக்க போறாரு. ஸ்டார்ட் பண்ணவா? ஓகே. ஒரே ஒரு என்ன வாங்குற? நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அக்கா ஜிபே இல்ல, அதனால ரோஸ் வாங்குறியா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அக்கா. ஸ்கேனிங் எங்க இருக்கு? ஸ்கேனிங் இல்லையாக்கா? ஓகே ஓகே. ஐயோ இல்லையாமே. இல்ல பரவாயில்ல. அக்கா நம்பர் சொல்லுங்க. 9176 3245. சொல்லுங்க 5728. மாத்தி கீத்தி பணம் போயிடுச்சுல அக்கா டென்ஷன் ஆயிடுவாங்க. அக்கா சொல்லுங்க. ஸ்கேனரை குத்துறேன். வெரி குட்க்கா. வாங்கக்கா வாங்க. உனக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். இல்ல நீங்க ஹெல்ப் உங்க அக்காவே பயந்துட்டாங்க உங்க ஹெல்ப் பார்த்து. அப்படிங்களா? எங்க போறான், என்ன வாங்குறான்னு ஒண்ணும் தெரியல. என்ன பாக்குறீங்க? நான் தான் கடை ஓனர். சொல்லுங்க. என்ன கடையில யாருங்கண்ணா? கடையை போட்டு எங்க போனாங்க? எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். யாத்தி? சார்
எல்லாமே உனக்கு தான் வாங்குவியா சீனு? இல்ல ஆமா அப்கோர்ஸ் வீட்ல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த இல்ல. பொண்ணுக்கு ஏதாவது நம்ம வாங்க. ஷேர் பண்ணிக்கலாம் ஒரு கார்டு மட்டும். ஒரு காதுக்கா? ஆளுக்கு ஒரு ஜோடியா? இல்ல ஒரே ஒரு ஜோடி தான். எவ்வளவுனா? 30 rupees. ஓகே ஸ்கேனிங் எங்க? கம்மியா சொல்றீங்களேனா? ஏதாவது Scanning எங்க கொஞ்சம் இருக்கு? காஸ்ட்லியா இருந்தா பெட்டரா இருக்கும். ஓகே. ஓகே थैंक यू செகண்ட் பொருள் ஈ ஃபார் என்னன்னு தேடிட்டு இருக்கியா? என்ன தெரியுது? தேடு மெதுவா தேடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, டைம் இருக்கு. ஏய் வாவ். ஐயோ கடையில யாருமே இல்ல. நான் போற கடைக்குலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இல்ல இது பண்ணல. இது எவ்வளவு? 80 ரூபாய். அக்கா 80யா 50 வாங்குறான். எனக்கு யாரா? தோ 90யா? அக்கா 80ன்னு சொன்னீங்க, 50 போட்டுக்கோங்க. சரி 70 25ஆ? ஏய் थैंक यू கா. 25ஆ? நிஜமா தானே? 25ஆ? வாங்க. நான் ஒருத்த மட்டும் தான் வந்திருக்கேன். அடுத்து வருவாங்க, என் பின்னாலே ஒருத்தங்க வருவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேப்பா. தேர்ட் பிந்தி வாங்குறாங்க. பிந்திலாம் அவன் பேர்ல இல்ல, சீனு ராகவல பிஏ இல்ல. அது இது பிந்தியாங்க. இது பிந்திங்களா? சொல்லுங்க. ஆமா. நல்லா அப்ப சொல்லுங்க. அதுக்கு பேர் என்ன? பொட்டுனா அண்டல பொட்டு போடுறோம். ஹிந்தில எல்லாம் சொல்லக்கூடாது. ஹிந்தில தான் அது பிந்தி. ஹிந்தில சொல்லக்கூடாதான், ஆனா ஹிந்தில பிந்தின்னு சொல்லுவாங்களாம். என்னென்ன பாருங்க. இங்கிலீஷ்ல என்னது? இதுக்கு தான் சொன்ன படி 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 அப்படின்னு சொல்லிட்டு. டேய் பரமா படிடா. அண்ணா நோஸ் பெயின் இருக்கா? எனக்கு புரியுது, என்னக்கு வாங்குற. ஓகே சூப்பர். சீனு எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்க சீனு. சீனு என்கிட்ட காட்டுறா. நான் செலக்ட் பண்றேன்டா, காஸ்ட்லியா இருந்தா கூட வாங்கி கொடுறா. ஆனா இதுல கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. சரி உங்களுக்கு எது டக்குன்னு சொல்லுங்க. டைம் வேஸ்ட் பண்ணல, நான் பாக்குறேன். அழகா பாக்குறேன். இங்க பாருங்க, இந்த வம்பே வேணாம். இல்ல நான் பாத்துட்டு இருக்கேன். இல்ல பரவாயில்ல. இங்க பாருங்க, நான் வந்து மூக்குத்தி அம்மன் மாதிரி உனக்கு வாங்கி தரேன். இங்க பாருங்க, அழகா இருக்கீங்க. கோல்ட் கலர்ல போட்டீங்கன்னா வாங்க. நயன்தாரா நான் மாதிரி கோல்ட் இருக்கீங்க. போடவே மாட்டேன் சீனு. சரி சில்வர் கலர் இருக்கு அதே மாதிரி. சில்வர்லாம் வேணாம் சீனு. இது இருக்கு. காப்பர் கலர்ல ஏதாவது இருக்கான்னு பாருங்க. காப்பர் கலர். வேற ஏதாவது கலர் இருக்கா? கண்டுபிடிச்சு வாங்க போங்க. நான் இது வாங்குறேன். இங்க பாருங்க, ரெண்டு வாங்குறோம். அழகா இருக்கு. இங்க பாருங்க, ரெண்டு வாங்குறீங்களா? ரெண்டு வாங்குறேன். அண்ணா இது இது எவ்வளவு? பாருங்க, நல்லா இருக்கு. இல்ல பரவாயில்ல. அண்ணா இது எவ்வளவு? வெயிட் பண்ணலாம்னு பார்த்தா பயபுள்ள கண்டுபிடிச்சிச்சு. இப்ப வரைக்கும் மொத்தத்துல ஒரு 200 ரூபாய் கூட செலவு பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்ப வரைக்கும் 1 2 3 4 5 வாங்கிட்டேன். 5 ஆல்ரெடி 10 நிமிஷம் ஆயிடுச்சு சீனோ. 10 நிமிஷம் ஆயிடுச்சா? 5 பொருளுக்கே 10 நிமிஷம் ஆயிருக்கு. நான் அரை மணி நேரம் எடுத்துக்கலாம் போல இருக்கு. இதுக்கெல்லாம் நான் என்ன வாங்குறதுன்னே எனக்கு தெரியலையே. என்ன லெட்டர் இருக்கு வேணும் சொல்ல, நான் உனக்கு ஐடியா தரேன். யூக்கெல்லாம் என்ன வாங்குறது? அம்பரல்லா. யூ ஃபார் அம்பரல்லா. யூனிவர்சல் கோட். யூஎஸ்பி கேபிள். தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ. நான் அவன பெரிய பட்ஜெட்டா யோசிக்க வச்சா யூஎஸ்பி கேபிள்லாம் மாட்டி விடுறீங்க. அண்ணா யூஎஸ்பி கேபிள் இருக்கா? எவ்வளவு இது? 200. கம்மி ஏதாவது இருக்குங்களா? கம்மியில இருக்கா? பிராண்டடா வாங்க சீனு, நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ண போறோம். லைஃப் லாங் யூஸ் பண்ற மாதிரி. ஓகே தேங்க் யூ அண்ணா. அல்பமா பண்ணுவாங்க. 6 பொருள் வாங்கிட்டேன். இன்னும் 4 பொருள் இருக்கு. அந்த 4 பொருள்ல 2 ஏ இருக்கு. 13 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அக்கா ஆப்ரான் இருக்கா? ஆப்ரான்னா நமக்குலாம் ஏ ஃபார் ஆப்பிள் தானே தெரியும். அவனுக்கு ஆப்ரான்லாம் தெரிஞ்சிருக்கு பாருங்க. தேங்க் யூ. அப்ப அடுத்து ஏக்கு ஆப்பிள் வாங்கிடுவேன். இப்போ ஏக்கு ஆப்ரான் அது வாங்கிடுவேன். நான் சொல்லி கொடுத்தது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆப்ரான் எங்க இருக்கு? ஆப்ரான். சீனு 20 மினிட்ஸ் ஓவர். ஆனா கொலுசு இருக்கா? அது மட்டும் தான் இல்லையா? ஒண்ணே போடுவாங்கல்ல டிஸ்ட்ரிக்ட். என்ன நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 500 ரூபாய். இல்ல 100 குள்ள இருந்தா போதும். ஒண்ணு போதும். இதுக்குள்ள எத்தனை வேணுமா? கம்மி எவ்வளோனா? இங்க 80 வருது. ஒரு பீஸ் 80. ஓகே. எனக்கு தானே சீனு, நான் தானே போட போறேன். பரவாயில்ல. இப்படி பண்ணாத என்ன? 20 மினிட்ஸ். ஓகே அண்ணா அனுப்பிச்சிட்டேன். எனக்கு ஏதாவது க்ளூ கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். என்ன வேணும் சொல்லு. எனக்கு வந்துட்டு ஜிக்கு என்ன சொல்லுங்க. ஜி ஃபார் காட் வாங்கலாம்ல. ஆனா ட்ராய் தானே அதுவும். ஆமா, நீ உடனே யார் அந்த எலிஃபென்ட் வாங்க சொன்னா? நான் வாங்க காடுக்கு படைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிடுவேன். அது ஓகே இல்ல? அப்படிலாம் வாங்க கூடாது. போட்டோ ஃப்ரேம் வாங்க. எங்க பாரு, ஒன்னு 700 ரூபீஸ்க்கு ஒரு போட்டோ ஃப்ரேம். ஆனா குட்டி ஃப்ரேம் ஏதாவது இருக்கா? ஜிராஃபில ஆரம்பிச்சு இப்ப காடுக்கு போயிட்டான். கடைசில அது ஃப்ரேம்னு சொல்ற மாட்டீங்களே? சொல்லுவேன் போட்டோ ஃப்ரேம்னு. நான் அதை கேன்சல் கூட பண்ணுவேன், வாய்ப்பு இருக்கு. எஸ், இன்னும் ஒண்ணே தான் இருக்கு. சோ 8வது பொருளுக்கும் பில்ல போட்டேன். ஆனா போட்டு வச்சிருக்கேன். என்னடா தேடுற?
இன்னும் ஒரு பொருள் மட்டும் வாங்கிட்டா நான் தான் வின்னர். ஆனா ஆல்ரெடி டைம் ரொம்ப போயிடுச்சு. ஆனா பட்ஜெட் இருக்குல்ல. வெத்தலை எவ்வளோ? 10 ரூபாய். ஒரு 50 ரூபாய்க்கு இல்ல 10 ரூபாய்க்கு போதும். பாக்கு இருக்காக்கா? சேர்த்தே கொடுத்துருங்க. ஆமா, வெத்தலை பாக்கு அந்த சுண்ணாம்பு எல்லாம் சேர்த்து கொடுத்துருங்க. இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம். சுண்ணாம்பு அப்புறம் 2 பவு பழம் அப்படியே வச்சுட்டு போலாம். தாம்பளத்தை எடுத்துட்டேங்க. அது போக ரெடிதான். தாம்பளம் வாங்கிக்கிறியா? வீட்டுல இல்ல, பாவம் கஷ்டமா இருக்கு எனக்கு. தாம்பளம் இல்லாம ஒரு நல்ல இடத்துக்கு உங்க பட்ஜெட்ல வந்து நீங்க தாம்பளம் வாங்குங்க, இல்ல தார்பை வாங்க, என்ன வேணா வாங்குங்க. பட்ஜெட்ல வராது. டைம் பாருங்க. ஓகே, நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். அதான் இல்ல பேமெண்ட் பண்ணி நீ இப்படி காட்டும் போது நாங்க டைமர் காட்டுவோம். எவ்வளவுன்னு டைமர் கொடுங்க. போட்டோ வாங்கலையே. பே பண்ணிட்டோம். ரெடி வாங்கலையே. எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிதான். சரி ஓகே, எல்லாமே நான் கரெக்டா தான் எடுத்திருக்கேன். எல்லாத்துக்கும் உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கும். பாருங்க, ஆஞ்சநேயர் வாங்கி. இது வந்து காட் ஃப்ரேம். இது ஆஞ்சநேயர் சொல்லணும். சரி ஓகே, எஸ்க்கு வந்துட்டு ஸ்டிக்கர் வாங்க. எந்த ஸ்டிக்கர்? இதுதான் கேட்டேன். இது வந்து ஸ்டிக்கர் போட்டு, இது வந்து ஸ்டிக்கர் போட்டு. இது பேர் பிந்தி எல்லாம் கிடையாது. ஓகேவா? இது வந்து ஸ்டிக்கர். யார் சொன்னதுக்கு பேர் இது ஸ்டிக்கர்? ஊர்ல எல்லாருமே சொல்லுவாங்க இது பேர் ஸ்டிக்கர். இது பேர் பிந்தி. பிந்தினா குங்குமம். போட்டுனா என்னது? போட்டுனா ஸ்டிக்கர். இது வந்து எஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து ஈக்கு வந்து இயரிங். யாரா நீ? அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஈக்கு வந்து இந்த எலிஃபண்ட் வாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு நோஸ் பின் வாங்கினேன். ஆமா, நோஸ் பின் எங்க? நோஸ் பின் எங்க வாங்குனியா? சரி, வாங்கின வீடியோ ப்ரூஃப் இருக்கு. நான் வாங்கினேன். ஏதோ இதுல இருக்கு. ஏதோ கவரா இல்ல இதுக்குள்ள பொருள் இருக்கு. சரி ஓகேவா? நோஸ் பின். அதுக்கப்புறம் யூக்கு வந்து யூஎஸ்பி கேபிள் வாங்கினேன். இதெல்லாம் சொந்தமா வாங்குனியா? ஆருக்கு ரோஸ் வாங்கினேன். ஜிக்கு வந்து கார்டு வாங்கினேன். ஏக்கு வந்து இதோ கீ சைன் வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்துட்டு வீக் வந்து வெத்தலை வாங்கினேன். இதுக்கு வந்து அவர் எடுத்துக்கிட்ட டைம் வந்து 28 minutes 43 seconds எடுத்திருக்காரு. ஓகேவா? இவ்வளவு டைம் எடுத்திருக்காரு. சரி, என் பட்ஜெட் இப்ப வந்து கால்குலேட் பண்ண போறோம். 540 ரூபாயில என்னோட பர்ச்சேஸ் நான் முடிச்சிட்டேன். அரை மணி நேரம் எடுத்திருக்காரு. ஓகே, பரவாயில்ல. நான் இப்ப பாருங்க 3 நிமிஷத்துல முடிப்பேன். பாக்குறியா? ஓகே, பார்க்கலாம். சோ ஒரு வழியா என்னோட பர்ச்சேஸ் முடிச்சிட்டு இப்ப அக்கா வந்து அவங்க பர்ச்சேஸ்ல இறங்க போறாங்க. இந்த கண்டிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் வாங்க எந்த பொருளுமே வாங்க கூடாது. ஏன்னா அதெல்லாம் எனக்கு சப்ப மேட்டர். இங்க வாங்குறதெல்லாம் வேஸ்ட். எல்லா கடைக்கும் பின்னாலே போய் நோட் பண்ணி வந்துட்டாங்க. இப்ப அங்கங்க போய் வாங்க உடனே முடிச்சிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, சொல்லு, நான் வாங்கின எந்த கடைக்கும் போக கூடாது. இது நிறைய கடை இருக்குங்க. அப்படி பண்ண முடியாது. வாய்ப்பே கிடையாது. டிரான்சாக்ஷன் ஃபெயில் பண்ணுது. அக்கா இது எவ்வளவு? அங்க இருக்கு. இது எவ்வளவு? ஓகே. இது வந்து டக்குன்னு வச்சுக்கலாம், இல்லனா நீங்க டால்னு கூட வச்சுக்கலாம். டி ஃபார். ஐயோ, நான் போன எல்லா கடைக்கும் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சிருக்காங்க. அக்கா ஏமாத்துறாங்க. அக்கா இந்த ப்ளூ இது வாங்கியிருக்கேன்க்கா, 30 ரூபாய். பின் இருக்கா? அந்த இருக்கு. இது எவ்வளவு? இது இதை விட சின்னது இல்லையா? 10 ரூபாய் பின். இல்ல, பின்னே சின்ன பின்னு வேணுமா? 5 இது நாங்க 5 rupeesக்கு நான் ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். அடுத்து வந்து ஏமையான கேம் இல்லன்னா கை விளையாடு. இங்க ஒரு கடை இருந்ததே. அண்ணா எனக்கு ஒரு இயரிங் கொடுங்க அண்ணா. இது எவ்வளவு? எவ்வளவுனா? 50யா? இது இதை விட கம்மியா தான். நல்ல 100 ரூபாய் கொடுங்கண்ணா. 100 ரூபாய். இதை விட கம்மியா இருக்கானா? அதோட கம்மியா இல்ல இல்ல, ஆமா அதிகமா கொடுங்க. இப்ப நான் வந்து கொஞ்சம் பஞ்சத்துல இருக்கேன். ஏதாவது ரொம்ப கம்மியா? இது வந்து 100, இது 50. ஐயோ, சரி வேற ஏதாவது இயரிங்ஸ்லயே கம்மியா எதுனா இருக்கு? இது எவ்வளவுனா? இது 30, 40. இதெல்லாம் அது வந்து 20 கொடுத்துருங்களா? ஒரு இயரிங் கொடுத்துருங்க. என்ன சார்? பிளாக்கே கொடுத்துருங்களா? மோசம் அநியாயம் மோசம். இதை விட கம்மியா எதுவுமே இல்லையா? இதை விட கம்மியா கொடுப்பாங்க. பிரஷ் மட்டும் கொடுப்பாங்க. ஐலைனர்லாம் ஏதாவது? ஐலைனர் தான் இது. ஓ சரிண்ணா. வேற என்ன வாங்கினா? ஒரு கம்மல் வாங்கியிருக்கேன். ஓகே, 4 முடிஞ்சது. இன்னும் வந்து 5 தான் இருக்கு. இது வந்து பித்தலாட்டம். இந்த பேபிஸ்க்கு ஏதாவது இருக்கா? இன்னர்ஸ் இருக்கா பேபியோடது? ஒரு வயசு இல்ல பிறந்த குழந்தைக்கு எதுனாலும் ஓகே. நான் பொறுமையா தேடி எடுத்துக்கோங்க. நான் அவசரமே இல்ல. இந்த ஜட்டி வேணும். ஜெய்பார் ஜட்டி வாங்குறேன். ஏய், ஜெய்பார் ஜட்டி அது பேர் கிடையாது. ஜெய்பார் ஜட்டி கிடையாது. அப்புறம் இன்னர் வேற அது பேரு. நீ வந்து பெரிய பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். எங்க ஊர்ல எல்லாம் அதுக்கு பேர் ஜட்டி தான். வா, அமேசிங்கா இருக்கு. எவ்வளவுனா இது? எந்த பேபிக்கு இந்த ஜட்டி வாங்குறீங்க? எந்த வீட்ல எந்த குழந்தை பிறந்தாலும் இந்த ஜட்டி தான் யூஸ். அநியாயம். பார்த்து ரேட் அதிகமா சொல்லுங்க. 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு ஏதாவது ஜட்டி பீஸ் கிடையவே கிடையாது.
80 rupees. 80 rupees. கம்மியா எதுவுமே கம்மியாலாம் கிடையாது. 80 கம்மியா இல்ல 80 கம்மியா வருது. எத்தனை எடுக்கிறீங்க? ஒண்ணே ஒண்ணுதானா 2000. 150. கொடுங்க வேண்டாம், கொடுங்க வேண்டாம். கொடுங்கண்ணா. எங்க வீட்ல குழந்தை இல்லைண்ணா. இல்ல இல்ல வாங்குறீங்க. நீ போடுறியா? சொல்லு வாங்கி தரேன். இல்லண்ணா நான் வந்து பாக்குறேண்ணா. வாங்குங்க பாத்துட்டு போலாம். ஏய் வாங்கிட்டேன், இது வாங்கிட்டேன். இன்னொன்னு வாங்கணும். அக்கா இது ஒரு ஆட்டோ இருக்கு. ஏப்பர் ஆட்டோ வாங்கலாம்னு இருக்கேன். எவ்வளவு? ஆட்டோ 70 தானே? நீங்க பொருளை சேதாரம் பண்ணாதீங்க. மொத்தமா சேர்த்து bill போன் தாங்க சேதாரம் ஆச்சு. பொருள் சேதாரம் ஆகல. வாங்கிக்கோங்க. எவ்வளோக்கா? 7. நல்லா பாருங்க 80 போட்டுருக்கு. அது உனக்கு இல்லக்கா 7 போடாங்க. தேங்க்ஸ்டா. காட்டுங்க நான் பாக்குறேன். நான் பாத்துட்டேன். இருங்க நான் பாக்குறேன். வெயிட் பண்ணுங்க. ஆட்டோடா அது? இது ஆட்டோ மாதிரி தெரியலையே. அப்புறம் அணகுண்டு மாதிரியா தெரியுது. அண்ணா வயலட் கலர்ல ஒரு நூல் மட்டும் கிடைக்குங்க. நூலா? அது பேரு த்ரெட். இல்ல யூஸ்ட்னால ஓகே தானா? 7 ரூபாவா? வயலட் கலர் த்ரெட் வாங்கிட்டா இது எப்படி? இது த்ரெட் கிடையாது. இது பேர் வயலட்டா? சொல்லுங்க. ஆமா. இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதெல்லாம் ஏமாத்தா. வெத்தலை வாங்குனல. இல்ல ப்ரோ. சூப்பர்ண்ணா. மாஸ்னா நீங்க. வீங்கிறது வயலட் ஓகே. ஆனா வீங்கிறது த்ரெட் நீ கிடையாது. பேசிட்டு இரு. நான் ஷாப்பிங் முடிச்சிட்டு வந்துறேன். ஃப்ராட் இப்படியா தெரிஞ்சா எத்தனையோ வாங்கிருப்பேன். 1 மினிட்ல முடிச்சிருப்பேன். இது கீனா எப்படின்னா சும்மா கீ மட்டும் கிடைக்குமா? ஏதாவது ஒரு கீ? சும்மா ஒரு கீ. ஆனா நான் ஒரு நம்ம வீடு சாவி வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம். ஆனா அச்சு போட்டு கொடுங்க. அப்படியா? தருவீங்களா? தருவீங்களா? ரொம்ப ரேட் வருமானா? ஆமா. அது வந்து இல்ல அதெல்லாம் வேணாம். நான் இது கேக்குறேன். இது 8 rupees வரும். போடுங்க. நீ யாரா எனக்கு ஷாப்பிங் பண்றதுக்கு? எனக்கு மட்டும் வந்தீங்கல்ல. அண்ணா 1000 ரூபாய் கொடுங்க. 2000 ரூபாய் கொடுங்க. 2 2 செகண்ட் செகண்ட் ஆகுமா? வெயிட் பண்ணுங்க. 8 மினிட்ஸ் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் டைம் இருக்கு. 8 மினிட்ஸ். ஆமா. தேங்க்யூ சோ மச். யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வாங்கியிருக்கேன். வயலட் த்ரெட் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆனா இங்க் எரேசர் இருக்கா? இங்க் எரேசர் அது ஒண்ணு கொடுத்துருங்க. இந்த ஒரு ப்ளூ கலர்ல சக்கர மாதிரி எல்லாம் இருக்குமே அதெல்லாம் இல்லையா? எந்த காலத்துல மேடம் சரி இருக்கீங்க நீங்க? அது எவ்வளவுனா? ஓகேண்ணா. இது ஜிபேனா? இப்போ நான் பே பண்ணோனே முடிஞ்சது இந்த டாஸ்க். அது இங்க ஒரு நிமிஷம் காட்டுங்க. இது காட்டுங்க. நான் பாத்துறேன். நீ பாரு அப்புறமா போய் பாரு. முடிஞ்சது. 11 சரி 10 நீ ஆரம்பிச்ச டைம்க்கு பாதியிலே நான் முடிச்சிட்டேன். இது வந்து போங்காட்ட நான் ஒத்துக்கவே ஓகே மக்களே, நான் என்ன வாங்கியிருக்கேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். என்னுடைய ஐடி வந்து விஜே தீபிகா. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்காக வந்து இந்த மாதிரி ஒரு வயலட் கலர் நூல் வாங்கி. வயலட் கலர் நூல். அப்ப என்னது? வயலட் கலர் நூல். வயலட்ன்றது இங்கிலீஷ் தானே? உன்ன மாதிரி வெத்தலை வாங்கல. ரெண்டுமே சேமா வாங்கினா இது வயலட். அப்ப இது வந்து வயலட்டுக்கு கிடையாது. இது ஜே ஃபார் ஜட்டி, பேபி ஜட்டி வாங்கிருக்கேன். பேபி ஜட்டி. அதுவும் ஜட்டி கிடையாது. பேபி ஜட்டி. அப்படிலாம் அப்ப சீனு ஜட்டின்னு வாங்குவியா? இல்ல ஜட்டி தான் இது. ஓகேவா? இது அதுக்கப்புறம் தீபிகாவோட மெயின் விஷயம். அதுதான் இருக்கிறதுலே அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இருக்கா உள்ள? இருக்கா தெரியுதானா? கேமரால இவனை கண்டறிய முடியுதா? டக் வாங்கிருக்காங்க. ஆமா, இத நீங்க டக்குன்னு எடுத்துக்கலாம், டால்னு எடுத்துக்கலாம். ஒரு நல்ல டால். இது கொஞ்சம் கையில வைக்கிறீங்களா? தொலைச்சிடாதீங்க என் டால. சரி ஓகே. டி அதுக்கப்புறம் இ. அதுக்கு வந்து ஒரு இயரிங் வாங்கியிருக்கேன். எனக்கு எந்த அளவுக்கு அறிவு இருந்தது அப்படின்னா 2 இயரிங் வாங்கிட்டு இது ஒரு ஈ இது ஒரு ஈன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா ஐயோ பாவம் சீனு அப்படின்றதுனால கேம்லயே கிடையாது அந்த ரூல்ஸ். அதனால நானும் வேற ஏதாவது வாங்கிட்டேன். ஒரு இயரிங் வாங்கினேன். அப்புறம் இன்னொரு ஈ இருக்கிறதுனால ஐலைனர் வாங்கினேன். 2 ஈ முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் தான் என் பேர்ல வந்து இருக்கிற பீக்காக ஒரு பின் வாங்கியிருக்கேன். இது 5 ரூபாய். அதுக்கப்புறம் பி கே கேக்கு வந்து நாங்க கீ வாங்கியிருக்கேன். எங்க வீட்டு கீயோட டூப்ளிகேட் வாங்கியிருக்கேன். ஏதோ மறந்துட்டேன். PI வரும். நான் ஐய மறந்துட்டேன். அந்த ஐக்கு பதிலா இதுதான் இங்க் எரேசர். ஓகேங்களா? அது வாங்கியிருக்கேன். அப்புறம் கேக்காக கீ. அப்புறம் வந்து ஃபைனலா ஏக்காக ஆட்டோ போட்டு ஒரு இது வாங்கியிருக்கேன். கீச்சன் வாங்கியிருக்கேன். ஆட்டோ போட்டு ஒரு கீச்சன் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபைனலி ஜஸ்ட் 11 மினிட்ஸ்ல வந்து என்னோட டாஸ்க்கை நான் முடிச்சிருக்கேன். இந்த டாஸ்கோட வின்னர் நான் தான். இது வந்து ஒரு ஃபோர்ஜரி கேஸ். அமௌண்ட் எவ்வளவு செக் பண்ணுங்க. ஜஸ்ட் 372 rupees தாங்க ஆயிருக்கு. அவனாவது 500 above போனா நல்லா வந்து 400 குள்ளேயே மிச்சம் பண்ணிட்டேன். ஸோ இந்த டாஸ்கோட வின்னர் நான் தான். ஸோ நீ தான் என்ன ட்ரீட்டுக்கு கூட்டு போகணும்.
வாய்ப்பே கிடையாது. ஏமாத்து வேலை இந்த பேர். இதுல வந்து இதுல என்னன்னா எனக்கு 10 லெட்டர்ஸ் இருக்கு, அவங்களுக்கு வந்து 9 லெட்டர்ஸ் தான் இருக்கு. அப்ப இன்னொரு லெட்டருக்கு என்ன பண்ணலாம்? இன்னொரு லெட்டருக்கு கேம் முடிச்சிடலாம். இந்த கேமோட வின்னர் விஜய் தீபிகா ஆகிய நான் தான். சீனு ராகவை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். இந்த vlog எங்கேயே முடிச்சுக்கலாம். சரி, பொழச்சு போங்க, வச்சுக்கோங்க. என்னங்க தட்டி